ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு கரண்டி தொக்கு இருந்துச்சுன்னா போதும், ஒரு தட்டு சாதம் சாப்பிட்டுடலாம். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 5 பல் அளவுக்கு பூண்டை லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரணும். உங்களுக்கு தொக்கு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். உங்ககிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவில் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே முருங்கைக்காய் தொக்கு செஞ்சிங்கன்னா முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். காய் முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கமகமான சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்பவே நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்காக. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அட்டகாசமான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.